ஜில்லு ஃபில்டர் காஃபி நட்சத்திரா டீ. ஓகே. நட்சத்திரா டீ பண்ணலாமா? இதையே நான் இத்தனை நாள் டீயில் சேர்த்து போட்டு குடிக்கலன்னு யோசிப்பீங்க. ஒரு மிக்ஸி ஜாரில் 1 டீஸ்பூன் அளவுக்கு பெருஞ்சீரகம் சேர்த்துக்கோங்க. கூடவே 1 டீஸ்பூன் மிளகு, ஜாதிபத்திரி ஒரு சின்ன துண்டு அளவுக்கு ஜாதிபத்திரி சேர்த்துக்கோங்க. அடுத்து சின்ன துண்டு பட்டை. நான் இங்கே சிலோன் பட்டை யூஸ் பண்ணியிருக்கிறேன். அதனால ரொம்ப கொஞ்சமாக நான் சேர்த்துருக்கிறேன். நீங்கள் நார்மலாக சூப்பர் மார்க்கெட்டில் கிடைக்கிற பட்டை நீங்கள் எடுத்தீங்கன்னா கொஞ்சம் பெரிய சைஸே நீங்கள் சேர்த்துக்கலாம். அடுத்து 2 ஏலக்காய் சேர்த்துருக்கிறேன். கூடவே 4 கிராம்பு சேர்த்துக்கலாம். அடுத்து கொஞ்சமாக ஜாதிக்காய், ஒரு முழு ஜாதிக்காய் எடுத்து கொஞ்சமாக துருவி சேர்த்துக்கோங்க. எந்த அளவுக்குன்னு பார்த்தீங்கன்னா முழு ஜாதிக்காய் எடுத்து அதிலிருந்து கொஞ்சமாக இந்த மாதிரி துருவி நான் சேர்த்துருக்கிறேன். இப்போது இது எல்லாத்தையும் நம்ம நல்லா பவுடராக அரைச்சிட்டு வந்துடலாம். கொஞ்சம் குறப்பாக இருந்தாலும் பரவாயில்ல, எப்படியும் நம்ம டீயில் வடிகட்ட தான் போகிறோம். நீங்கள் டெய்லி டீ போட்டு குடிப்பீங்க அப்படின்னா இதை நீங்கள் மொத்தமாக அரைச்சி வச்சுக்கலாம். நான் சொன்ன அளவு எல்லாத்தையுமே அப்படியே டபுள் பண்ணிக்கோங்க. 1 வாரத்துக்கு மேலே நீங்கள் அரைச்சி வச்சுருந்தீங்கன்னா அதனுடைய மனம் எல்லாமே போயிடும். ஸோ அதனால் 1 வாரத்துக்கு தகுந்த மாதிரி மட்டும் நீங்கள் அரைச்சி வச்சுக்கோங்க. நான் இங்கே அரைச்சது 2 பேருக்கு அரைச்சிருக்கிறேன். இது தாராளமாக 3லேருந்து 4 நாளைக்கு எங்கள் 2 பேர்த்துக்கு வருது. இப்போது டீ போடுறதுக்கு ஒரு சாஸ் பேனில் 1 கப் அளவுக்கு தண்ணி விட்டுட்டு 2 டீஸ்பூன் அளவுக்கு டீ தூள் சேர்த்துக்கலாம். அடுத்து நம்ம அரைச்ச இந்த பொடியிலேருந்து ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். ஒரு ஆளுக்கு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு, அதனால 2 பேருக்கு 1 டீஸ்பூன் அளவு நம்ம சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் கலந்து விட்டு ஒரு கொதி விட்டுறலாம். இதை அரைச்சிருக்கிறத நீங்கள் நார்மலாக வெளியில் ரூம் டெம்பரேச்சர்லேயே வச்சுக்கலாம். ஃப்ரிட்ஜில் வைக்கணும்னு அவசியம் இல்லை. ஒரு ஏர்டைட் பாக்ஸில் மட்டும் போட்டு வச்சுக்கோங்க. டீ ஓரளவுக்கு கொதி வந்ததுக்கப்புறமா 1 டம்ளர் அளவுக்கு நம்ம பால் சேர்த்துக்கலாம். பால் சேர்த்ததுக்கப்புறமா இதை நல்லா ஒரு கொதி விட்டுறலாம். நல்லா ஸ்லோ பண்ணி ஒரு 2 நிமிஷம் நல்லா கொதி விட்டுட்டு அதுக்கப்புறமா ஒரு முக்கியமான பொருள் ஒன்று சேர்க்க போகிறோம். இந்த டீயோட ஹைலைட்டே இந்த ரோஜாப்பூ தான். இந்த ரோஜாப்பூ சேர்த்து நம்ம டீ போடுறதுனால அவ்வளோ மனமாக இருக்கும், டேஸ்ட்டுமே நல்லாயிருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரோஜாப்பூ வீட்டில் பூத்த ரோஜாப்பூனா தாராளமாக நீங்கள் ஜஸ்ட் வாஷ் பண்ணிவிட்டு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை நீங்கள் கடையில் வாங்குறதா இருந்துச்சுன்னா நீங்கள் பன்னீர் ரோஜா யூஸ் பண்ணிக்கோங்க. நல்லாயிருக்கும், நல்ல மனமாகவும் இருக்கும். கொஞ்சமாக ரோஜாப்பூ இதழை நம்ம இதில் சேர்த்து விட்டுட்டு 2 கொதி வரையும் ஆஃப் பண்ணிவிட்டு தட்டு போட்டு மூடி வச்சுருங்க. ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். அதுக்கப்புறமா உங்களுக்கு தேவையான அளவு டம்ளரில் சர்க்கரை சேர்த்து டீயை வடிகட்டி குடிச்சு பாருங்கள். அவ்வளோ சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள்.